செல்வ செழிப்பான தங்களா தீவு. இவள்தான் அந்த தேசத்து அரசி. அரச போகம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க தகப்பனார் இறந்த நேரத்தில் மக்களை திரட்டி பொரிலா போர் முறையை கையில் எடுத்து அவங்க சிறப்பாக போர் செஞ்சு தன்னுடைய ஆட்சியை அவங்க மீண்டும் பிடிச்சு ஒரு மகாராணியாக ஆனாங்க. தேசத்தோடைய நலனை அக்கறை பண்ணி நல்லபடியாக ஆட்சி பண்ணி சிறப்பாக வந்த நேரத்தில் அவங்களுக்கு அழகின் மீது மோகம் வந்து நயன் மேலே பற்றுக்கூடி நிரந்தர அழகை எப்படி அடைவது, அரச போகத்தை அனுபவிக்க அழகு முக்கியம் என்று நினச்சி ஒரு சில தீமையான நண்பர்களின் பழக்கத்தினால அவங்களுக்கு மாயமந்திரைகள் செஞ்சு அவங்கள நிரந்தர அழகு தருவதாக ஏமாற்றி அந்த தீய சக்தியினரை ஏமாற்றி அவங்கள எதிர்மறை சக்தினால் அந்த பொண்ணுடைய நினைவுகளில் மாற்றி அந்த மாந்திரிகம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து மிகுந்த கோபக்கார அரசியானாங்க. ஆடம்பரத்தின் மேலே இருந்த மோகமும் அழகின் மீது தீராத இந்த வேட்கையும் அவங்கள படிப்படியாக நில கொலைய வச்சு அரசாங்கத்தை ஸ்தம்பிக்க வச்சுச்சு. ஆடம்பரத்தின் மோகம் அதிகமாகி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அவங்க தன் நிலைமையை புரியாமல் அழகின் மீது அதீத ஆசையோட அதிகமான நடவடிக்கையினால் அவங்க அழகு தான் முக்கியம் ஆசைகளின் எண்ணங்களில் அவங்க அதிகரித்து தன் நிலைமையை மாறி இருந்துச்சு. அப்போ தேசத்தில் வறுமை, பொருளாதார பின்னடைவுகள், மக்களுடைய சிந்தனை மாறி இருந்துச்சு. நோய், எதிர்காலமே சூனியமயமான நிலையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கேள்விக்குறியாக இருந்துச்சு. அந்த தேசத்தில் இருந்த நல்ல அறிஞர்கள் மகாராணியை மீட்டெடுக்க சுரங்கப்பாதையை தேர்ந்தெடுத்து வெளி மாநில தேசத்துடைய நல்ல மந்திரவாதிகளை வரவழைச்சி சுரங்கத்தின் சூட்சுமத்தை கண்டுபிடிச்சி சுரங்கத்தை திறந்து அதன் வழியாக சென்று மகாராணி இருப்புடன் சேர்ந்து அவங்களுக்கு புதுமையான அழகு வர வைக்க தீபங்களின் ஒளியை நாடி அவங்களுடைய மனதை மலர வச்சு மன வலிமை பெற வச்சு தீமையான அவங்க உடம்புல இருந்த சக்திகளை மீட்டெடுத்து அவங்கள படிப்படியாக மருத்துவம் செஞ்சு ஒரு சில காலத்துக்கு பிறகு அவங்கள மீண்டும் மீட்டெடுத்தாங்க. அவங்க தன்னிலைமை மாறி சுய வலிமை பெற்று இப்போல்லாம் எந்த ஒரு காரியத்துக்கும் அதிகமான சிந்தனை பண்ணி ஆலோசனை பண்ணி மீண்டும் நல்லாட்சி பண்ணாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. கருணை.